அதனால் வேறு வழி இல்லாமல் பாசிட்டிவ் வாங்கி டோரை ஓப்பன் பண்ணுறாப்புல. இதில் என்ன ட்விஸ்ட்னா, டோர் ஓப்பன் பண்ண 2 அடி தூரத்தில் ரோலண்ட் டிவோன் முட்டி போட்டு அதுவும் கன்னத்தில் கை வச்சுட்டு டோரையே முறைச்சி பார்த்துட்டு இருந்திருக்காப்புல. இதை பார்த்தோன்னா ப்ராப்ஸ்டுக்கு ஒரு செகண்டில் ஈரக்குலையும் நடிக்க போயிருது. யாராவே சரியான சைக்கோவாக இருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் லைட்டை ஆன் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் உண்மையிலே இப்போ தான் ரொம்பவே அரண்டு போகிறாரு. அப்படி லைட் ஆன் பண்ண அவர் பார்த்த விஷயம் என்னன்னா, ரூமே கம்ப்ளீட்டாக ரத்த கரையாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தோன்னே ப்ராப்ஸ்டு ஒரு செகண்டில் வேறு லெவலில் பதறி போயிடுறாரு. ஆத்தாடி இனிமேல் இந்த ரூமில் இருந்தால் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஊரா கைப்பில் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்தவர் ரிசப்ஷனில் என்ன நடந்துச்சுங்கிறதை சொல்கிறாரு. சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இருக்கவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் ரூம் நம்பர் 1046 வராங்க. அப்படி வரப்போ ரோலண்ட் டிவோன் எப்படி இருந்திருக்காருன்னா, முழுவதும் அடித்து சிதைக்கப்பட்ட நிலையில் கிடந்திருக்காரு. இவர் கையையும் காலையும் பார்த்தீங்கன்னா பலமாக கம்பியை வச்சு கட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட தலையில் அடித்து ஒட்டச்சிருக்காங்க. இவரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கத்தி கீறல்கள் இருந்திருக்கு.